வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான க்ரீன் சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான முக்கியமான 3 இன்க்ரீடியன்ட்ஸ்: புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம இன்னைக்கு சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. வீட்டில் உள்ள குட்டி பசங்க கருவேப்பிலெலாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம அந்த கருவேப்பிலையை இப்படி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌனாக வறுத்ததுக்கப்புறமா அதில் 2 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3த்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா போதும். ஓகே, 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த சட்னியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதில் இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். நிறைய பேர் பச்சை வாசனை பிடிக்காது, அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு அது ஓகேனா அந்த சட்னிலே நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.